சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அது குறித்த நேரலையை பார்க்கலாம். சாலி கிராமத்தில் உள்ள சென்னை மாநகராட்சியின் மண்டல அலுவலகத்தில் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அது குறித்த நேரலையை நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்து அங்கிருக்கும் செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்தன், தற்போது அங்கிருக்கிற நிலவரத்தை சொல்லுங்க. விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரை ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழகத்தினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். அவர் தாக்கல் செய்வதற்காக தனது சாலி கிராமத்தில் இருந்த அவர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு மண்டல அலுவலகத்தில் இருக்கிறது ஊர்வலகமாக பேரணியாக சென்று இந்த வேட்புமனு தாக்கல் செய்கிறார். ஏராளமான பாரதிய தொண்டர்கள் இதில் பங்கேற்றுக் கொண்டனர். தற்போது மண்டல அலுவலரான தேர்தல் நடத்தும் அதிகாரியான திவாகரிடம் அவர் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். காட்சியை தான் நம்ம தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு குறிப்பாக அதிமுகவுடைய இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய விருகை ரவி, அதே போல தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர், அதாவது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய பார்த்த சாரதி ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இந்த தொகுதியை முக்கியமாக பிரச்சனை என்று நம்ம பார்த்தோம் என்றால் பிரதானமாக 2009 இந்த தொகுதி பிரிக்கப்பட்டது. அதன் பிறகு முதல் சட்டமன்ற தேர்தல் 2011 இந்த தேர்தல் சந்தித்தது. அதுல முதல் சட்டமன்ற உறுப்பினராக பார்த்த சாரதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தொகுதியில முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கோயம்பேடு பேருந்து நிலையம் அது அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சினிமா பிரபலங்கள் இந்த தொகுதியில உள்ளடக்கியிருக்கிறார்கள். தொழிலாளர்களும் இந்த பகுதியில் அதிக பேர் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. அது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனைகள் என்று பார்க்க ஒன்றால் இது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி, கழிவுநீர் பிரச்சனைகள் அதிகமா இருக்குது, குடிநீர் பிரச்சனை அதிகமா இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மழை வெள்ளங்கள் வரும்பொழுது அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்த தொகுதி என்று ஒரு குறிப்பிட்ட தொகுதி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட தொகுதி இந்த ஒரு தொகுதி என்று சொல்லலாம். அதே போல கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மார்க்கெட்டில் ஒரு மிகவும் பொதுமக்கள் அதிகமாக சென்று வரக்கூடிய அந்த பேருந்து நிலையத்தில் மிகவும் மோசமான சூழலில் இருக்கிறது. அதையும் சரி செய்து வர வேண்டும் என பொதுமக்கள் சார்பாக ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. கார்த்திகா.